அப்போஸ்தலர் நடபடிகளில் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிக்கிற பொழுது சிறைச்சாலையை அதிர பண்ணும்படியாக சிறைச்சாலையில் கதவுகள் உடைக்கத்தக்கதாக தேவன் அந்த இடத்துல வல்லமையாய் அசைவாடினதற்கும் ஜோசுவாவுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் எரிக்கோவை உடைத்து கானானுக்குள்ளே தன்னுடைய சொந்த ஜனத்தை கொண்டு போனதற்கும் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தும் உடைய சேனைகள்லாம் தேவனை துதிக்கும்போது சத்துருக்களை தேவன் சங்காரம் பண்ணது, சத்துருக்கள் மேலே தேவன் ஜெயத்தை கொடுத்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த 3 சம்பவங்களுடைய இந்த ஜெயம், அதாவது இந்த வர்ஷிப்பில், இந்த ஆராதனையில், இந்த ஆர்ப்பரிப்பில் தேவன் ஏன் வெளியரங்கமாக செயல்பட்டார்னா கீழ்ப்படிதல் தான் காரணம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. கீழ்ப்படுகிற ஒருவனுடைய ஒருத்தியுடைய ஒரு மனுஷனுடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையானாலும் ஜெபமானாலும் ஆராதனையானாலும் அது ஊழியமானாலும் சரி, அது குடும்ப ஜீவிதமானாலும் சரி, வார்த்தைக்கு உட்பட்டு கிரியை நடப்பிப்போமானால், அந்த கிரியையோடு கூட தேவனை துதிப்போமானால் அந்த இடத்துல தான் தேவனுடைய பலத்த காரியம் நடக்குது. இதற்கு ஆதாரமாக நீங்கள் இன்னொரு வேத பகுதியும் பார்க்கணும். கீழ்ப்படியாமல் ஆர்ப்பரித்ததுனால வந்ததுடைய அழிவை தயவு செய்து 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிடும். கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு வாழ்கிறவனுடைய ஜெபம், அவனுடைய வர்ஷிப், அவனுடைய கிரியல் எல்லாவற்றிலும் தேவன் ஆசைவாடுவார். தேவனுடைய வார்த்தைக்கு உட்படாமல் ஆர்ப்பரிப்பது, ஆராதிப்பது, இந்த விஷயம் அவனுக்கே ஆபத்தாக முடியுங்கிறத 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாய் காட்டுது. தேவன் நமக்கு தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஒரு சுத்த இருதயத்தை நம்மளை உருவாக்குவாராக. கீழ்ப்படுகிற இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நிச்சயமாய் எழுந்தருளி கிரகித்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.